ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். டக்குன்னு சிம்பிளாக சீக்கிரம் செஞ்சிடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கேரளாவில் அதுக்கு பேர் கிண்ணத்தப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வட்டலப்பம் அப்படிம்பாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கங்க. இது பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்கு போடுவோம் இல்லைங்களா, நல்லா நைஸாக இருக்கிற மாவாக ஒரு கப் எடுத்துக்கங்க. புட்டு மாவு எடுக்கக்கூடாது, அது கொஞ்சம் பருபருன்னு இருக்கும். நைஸாக இருக்கிற மாவு எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப்பு மாவை போட்டுக்கலாம். இது கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, நைஸாக இருந்தால் ஓகே. இப்போ இதுக்கு 1.5 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா ஃபஸ்ட்டு பால் நல்லா கெட்டி பாலாகவே ஒரே தடவையாக ஒரு கப்பு தண்ணி ஊற்றி எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப்பு வந்துடும். நல்லா கெட்டி பாலாகவே 1.5 கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் மிக்சி ஜாரு அரிசியோடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஏன்னா அரிசி மாவு நைஸாக இருக்கிறதுனால கட்டி கட்டி ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு ஒருக்கா கலந்து விட்டுருங்க. இதுக்கு நான் அதே கப்பில் ஒரு 3/4 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு நான் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒரு அரை கப்பு போட்டிங்க அப்படின்னாலும் கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், நான் ஏலக்காய் பொடி இருந்துச்சு அதவே போட்டேன். இல்லை அப்படின்னா ஒரு 3-4 ஏலக்காயை உரித்து போட்டுக்குங்க. ஒரே ஒரு முட்டையும் போட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றாவே மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம ஒரு ஓட்டு எடுத்து வந்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைக்கல, எல்லாம் ஒரே சமமாக எல்லாம் கலந்துரும். அரைச்சதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஏதாச்சும் அரைக்காமல் இருந்தது அப்படின்னாலும் அதோட பதம் மாறிடும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நான் ஏலக்காய் தோலோடு போட்டு அரைச்சதுனால அந்த ஏலக்காய் தோல் மட்டும்தான் நின்றுச்சு. இப்போ இதையே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம அப்பத்துக்கெலாம் ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாவு மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணியாட்டு இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு. இப்போ ரொம்ப உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 10-15 ஜீரகம் போட்டிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஜீரகம் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா போடுங்க. இல்லை அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கம்பல்சரி அல்ல. நான் இங்கேலாம் நாங்கள் போட்டு சாப்பிட்டு பழகினதுனால நான் ஜீரகம் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கு நான் சாப்பிட்ற தட்டு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை ஊற்றிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு எடுக்கையில் ஈஸியாக வரும். உங்கள் வீட்டில் என்ன ட்ரே இருந்தாலும் ட்ரேயில் வேணாலும் ஊற்றிக்கிங்க. நிறையா ஊற்ற வேண்டாம். இல்லை மாவு நீங்கள் நிறையா போட்டிருக்கீங்க அப்படின்னாலும் 2 தடவையாக வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நான் பெரிய பிளேட்டாக இருக்கிறதுனால ஒரே தடவையாகவே ஊற்றிட்டேன். ரொம்ப தடிமனாகவும் போட வேண்டாம். அப்படி போட்டிங்க பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ நான் இட்லி பானைக்குள்ளே பிளேட் போகாது. அதனால் நான் பெரிய பேனில் தான் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே தான் இதை வச்சு வேக வைக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா உள்ளே வைக்கையில் கை சுடுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ உள்ளே வச்சுட்டேன். உள்ளே வச்சாச்சு. இதை நல்லா மூடி வச்சுருங்க. இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் அப்படின்னா நம்ம ஆவியெல்லாம் வெளியே போகாமல் நல்லா டைட்டாக மூடிக்கலாம். எனக்கு இது லேசாக கேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த தட்டை மூடி அதுக்கு மேலே வெயிட் வச்சு நான் வேக வச்சேன். இப்போ எனக்கு இது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சிங்க அப்படின்னா இதை விட ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருங்க. எனக்கு இது கரெக்டாக 20 நிமிஷத்தில் நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நீக்கி பார்த்தேன். பார்த்துட்டு நம்ம ஏதாவது ஒன்று இல்லை ஏதாச்சும் குச்சியோ இல்லை கத்தியோ ஏதாச்சும் உள்ளே விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இட்லிலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். நான் கத்தி தான் உள்ளே விட்டு பார்த்தேன். லேசாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மறுபடியும் மூடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டு பார்க்கையில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம அந்த பிளேட்டில் இருந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை வெளியில் எடுத்து வச்சா தான் ஆறும். அதனால் வெளியிலே எடுத்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தப்போ டக்குன்னு ஆறிடுச்சு. அதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஜீரகம் போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா மேலே இப்படி இருக்குது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நட்ஸ் வேணாலும் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அது நம்ம ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக
டக்குன்னு செஞ்சிடலாம். ஏன்னா இது எல்லாமே தேங்காய் பால் மட்டும் எடுக்கிற ஒரே ஒரு வேலை தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை நான் திரும்பவும் வந்து நான் மீட் பண்ணுறேன். டெய்லியும் ஷார்ட்ஸில் நாம் பார்க்கலாம். சூப்பரான கிண்ணத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.